ஹலோ கைஸ், வெல்கம் டு கோட் இன் தமிழ். இந்த டுட்டோரியலில் என்ன நீங்கள் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாவா பற்றின ஃபுல் டீட்டெயில்டு கோர்ஸ் அந்த டுட்டோரியல் பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. ஓகேங்களா? அண்ட் நீங்கள் இது வரைக்கும் லைஃப்பில் கோடிங்கே பண்ணதே இல்லைன்னு நீங்கள் சொன்னாலும் சரி, உங்களுக்கு இந்த டுட்டோரியல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ரொம்ப சிம்பிளாக ப்ராஜெக்ட் பேஸ்டு லேர்னிங்காக வந்து இருக்க போகுது. ஓகேங்களா? ஆமாம், கிட்டத்தட்ட ஒரு 10+ ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து இன்க்ளூடாக வரும். கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து ஜாவாவை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அதுவும் தமிழில் நான் சொல்கிறனால உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் ரொம்பவே சிம்பிளாகவே இருக்கும். ஈஸியாக நீங்கள் கெட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ சிட் பேக், ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய் கைஸ். ஓகே, இப்போ ஜாவா கோட் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்றத வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நமக்கு ஜாவா வந்து நீங்கள் கோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 2 இது தேவைப்படும். ஓகே, என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாவா டெவலப்மெண்ட் கிட் அண்ட் ஐடிஇ அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாவா டெவலப்மெண்ட் கிட்ட தான் நம்ம ஜேடிகே அப்படின்னு சொல்லுவோம். ஐடிஇ வந்து இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். ஓகே, இப்போ நீங்க இந்த ஐடிஇ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு வந்து ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், அப்புறம் ஜேடிகே வந்து சொல்றேன். ஓகே, இந்த ஐடிஇ அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு இதுல தான் நம்ம வந்து கோட் எல்லாரும் நீங்க அடிக்கிறது பார்த்துருப்பீங்களா. ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா ஐடிஇன்னு வந்து சொல்லுவோம். ஓகே, இந்த ஐடிஇல அடிக்கிற கோடை வந்து நம்ம கம்ப்யூட்டருக்கு புரிய வைக்கிறதுக்கான ப்ராசஸ் தான் நம்ம ஜேடிகே வந்து பண்ணும். ஓகேங்களா? ஆக்சுவலி என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கம்ப்யூட்டரில் வந்து கோட் பண்ணுவோம். தென் அதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கம்பைல் பண்ண வைப்போம். அந்த கம்பைல் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா என்னவா மாறும், அது வந்து பைட் கோடாக வந்து மாறும். இந்த பைட் கோடு வந்து பார்த்தீங்கன்னா 0s and 1s தான் இருக்கும், பைனரி கோட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த 0s and 1s தான் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டருக்கு வந்து புரியும். ஸோ இப்போ நம்ம கொடுக்குற ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை இந்த மாதிரி கம்பைல் பண்ணி ஜேடிகே கொடுக்குறனால தான் அந்த கம்ப்யூட்டர் அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற ஆக்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு பண்ணுது. ஓகேங்களா? ஸோ ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க ஜேடிகே எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்க்கலாம். கூகுளில் போயிட்டு கூகுள் குரோமுக்கு போயிட்டு ஜேடிகே டவுன்லோடுன்னு மட்டும் ஜஸ்ட் கொடுங்க. ஸோ கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜாவா டவுன்லோட்ஸ் ஒராக்கிள் இந்தியா அப்படின்ட்டு வரும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எனக்கு இப்போது இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது ஜேடிகே 24 வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேங்களா? கரண்ட்டாக உங்களுக்கு நீங்கள் எப்போ பார்த்துட்டு இருக்கீங்கன்னு தெரியாது. ஸோ லேட்டஸ்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு இருக்கும். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்து லினக்ஸ், மேக் அண்ட் விண்டோஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகே, நமக்கு விண்டோஸ் தான் வேணும். விண்டோஸில் நமக்கு 64 இன்ஸ்டாலர் வந்து கொடுத்துக்கிறான். ஓகேங்களா? இந்த லிங்க்கை வந்து நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள், டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். ஓகே, நான் இது டவுன்லோட் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. எஸ் கொடுங்க. ப்ரிப்பேரிங் டு இன்ஸ்டால். நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. ஓகே, ஜாவா டெவலப்மெண்ட் கிட் வந்து கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இங்கே வந்து க்ளோஸ் கொடுத்துடலாம். ஓகேங்களா? நவ் செகண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தேவை, ஐடிஇ தேவைன்னு வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தேவை, ஐடிஇ வந்து தேவை. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டெலிஜி ஐடியா, இது இன்டெலிஜி ஐடியான்னு கொடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கீழே டவுன்லோட் இருக்கும், ஜஸ்ட் டவுன்லோட் கொடுங்க. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 30 day ஃப்ரீ ட்ரையல் அப்படின்ட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இப்போ நினைக்கலாம் இது வந்து பெய்டா அப்படின்ட்டு. நோ, இது ஆக்சுவலி பெய்டு இல்லை, ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி கம்யூனிட்டி எடிஷன் அப்படின்ற ஒன்று இருக்குது. ஓகே, இதை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, ஜஸ்ட் வந்து EXE ஃபைல்ஸை வந்து நம்ம வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகுது. கிட்டத்தட்ட 694 MB வரும். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஐடி வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் ஜஸ்ட் டபுள் கிளிக் வந்து பண்ணுங்கள். ஓகேங்களா? டபுள் கிளிக் பண்ணோன்னே எஸ் கொடுங்க. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். உங்களுக்கு டெஸ்க்டாப் ஷார்ட்கட் வேணும்னா நீங்கள் வந்து இங்கே க்ரியேட் பண்ணிக்கோங்க, எனக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. இன்ஸ்டால் ஆகிரும். ஓகே, இது இன்ஸ்டால் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ நான் இதை வந்து ரன் கொடுத்துக்கிறேன். ஃபினிஷ் கொடுத்தேன்னா எனக்கு வந்து இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து ஐடி ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? வெயிட் பண்ணுங்கள், ஐடி ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்து நீங்கள் விஷுவல் ஸ்டுடியோ கோட்லேருந்து இம்போர்ட் பண்ணுறீங்களான்னு கேட்கும். நான் அதெல்லாம் எதுவும் இம்போர்ட் பண்ணல, ஜஸ்ட் ஸ்கிப் இம்போர்ட் வந்து கொடுக்குறேன். நவ் இதான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஐடியோட வெல்கம் விண்டோ. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் நியூ ப்ராஜெக்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ராஜெக்டோட நேம் கேட்கும். ஸோ இங்கே வந்து மை
ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்னு கொடுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராஜெக்ட் எங்கே லொக்கேஷன் ஆகணுன்றத நீங்கள் வந்து இங்கே வச்சுக்கலாம். ஓகேங்களா? நவ் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜேடிகே வந்து நீங்கள் லேட்டஸ்ட்டாக நம்ம ஜேடிகே 24 வந்து டவுன்லோட் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ அதை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நோ ஜேடிகே அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை டவுன்லோட் பண்ணிக்க முடியும் இங்கிருந்தே. ஓகே, டிடெக்டட் ஜேடிகேஸ் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு இருக்கு. நம்ம ஜாவா ஜேடிகே 24 வந்து நம்ம பண்ணிடலாம். ஓகே, நான் அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே வந்துடும். ரைட்டா? நவ் கிரியேட் கொடுக்குறேன். கிரியேட் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு ஜாவா ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் கிரியேட் ஆகும். ஓகே, நவ் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ ஹியர் திஸ் இஸ் மை விண்டோ. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்சிக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக மெயின் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கு. ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா நமக்கு எஸ்ஆர்சி இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு சோர்ஸ் கோடு. இதுக்குள்ள நமக்கு ஜாவாவோட மெயின் கிளாஸ் பார்த்தீங்கன்னா இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நான் வந்து ஜஸ்ட் டெலீட் பண்ணிக்கிறேன். இது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கட்டும். ஓகே, இதை வந்து நீங்கள் இன்கேஸ் உங்களுக்கு வந்து எஸ்ஆர்சிக்குள்ளே மெயின் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து சொல்கிறேன். ஸோ இதை வந்து நான் டெலீட் பண்ணிக்கிறேன் இந்த மெயின் கிளாஸை. ஸோ எஸ்ஆர்ஜி நீங்கள் வந்து சோர்ஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த மெயின் மெனு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஃபைலில் நியூ ஜாவா கிளாஸ் அப்படின்றதுக்குள்ளே போயிருங்க. நான் இதில் பார்த்தீங்கன்னா மெயின் கொடுங்க. ஓகே, ஜஸ்ட் என்டர் அடிங்க. ஸோ இங்கே பாருங்கள் உங்களுக்கு மெயின் ஜாவா கிளாஸ் வந்து வந்தாச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இதில் டெக்ஸ்ட் ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ அதை நான் வந்து சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறது, கண்ட்ரோல் ப்ளஸ் கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அதை எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் செட்டிங்ஸ்குள்ளே போங்க. செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு ஜென்ரல் செட்டிங், ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஃபாண்ட் சைஸ் வித் கண்ட்ரோல் ப்ளஸ் மவுஸ் ஸ்க்ரோல் வீல். ஓகே, ஸோ இதை வந்து செக்இன் வந்து பண்ணுங்க. ஆல் எடிட்டர்ஸ் வந்து கொடுத்துருங்க. அப்ளை அண்ட் ஓகே. நவ் இப்போ கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் வந்து ஸ்க்ரோல் பண்ணுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஜாவாவில் கோட் பண்ணுறதுக்கு இந்த மெயின் கிளாஸ்க்குள்ளே ஒரு மெயின் மெத்தட் வந்து தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ அந்த மெத்தட் இருந்தால் தான் நமக்கு ஜாவா கோடு வந்து ரன்னே ஆகும். ஓகே, அந்த மெயின் மெத்தட் வந்து எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் என்டர் அடிங்க கிளாஸ்க்குள்ளே. இந்த ப்ராக்கெட் ஓப்பன் அண்ட் இந்த ப்ராக்கெட் க்ளோஸ் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தான் இந்த மெயின் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இதுக்குள்ளே நீங்கள் என்ன டைப் பண்ணாலும் அந்த கிளாஸ்க்குள்ளே தான் இது பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் கிளாஸ்க்குள்ளே என்டர் அடித்து நீங்கள் டைப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி வந்து புரிஞ்சுக்கோங்க. ஓகே, நான் இந்த கிளாஸ்க்குள்ளே நம்ம மெயின் மெத்தட் வந்து இப்போ டைப் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின், இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மெயின் மெத்தட். இந்த இதுக்குள்ளே ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. ப்ராக்கெட் போட்டுட்டு ஸ்ட்ரிங் ஸ்கொயர் ப்ராக்கெட் ஆர்ட்ஸ் இப்படி வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மெயின் மெத்தட்குள்ளேயும் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராக்கெட் வந்து போடணும், செட் ப்ராக்கெட்ஸ் வந்து போடணும். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரன் பண்ணலாம். ஓகே, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு கோடிங்கை பார்த்தீங்கன்னா ரன் பண்ண முடியாது. இப்போ பாருங்கள், இப்போ ரன் பண்ண முடியும். இப்போ ரன் பண்ணியிருக்கேன். எந்த இதையும் நான் வந்து இந்த மெயின் மெத்தட்குள்ளே எந்த ஃபங்க்ஷன்ஸும் நான் ஆட் பண்ணல. ஸோ அதனால் எனக்கு வந்து எதுவும் வந்து இங்கே பிரிண்ட் ஆகலை. ஓகே, நவ் இந்த மெயின் மெத்தடை நான் அப்படியே ஜஸ்ட் வந்து டெலீட் பண்ணுறேன். டெலீட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இங்கே முன்னாடி பண்ணி அந்த க்ரீன் கலர் பார்த்தீங்கன்னா இல்லை. ஓகே, பிகாஸ் இது வந்து ரன்னபிளாக இல்லை, ஏன்னா உள்ள மெயின் மெத்தடே இல்லை. ஓகேங்களா? எப்பயுமே ஒன்று வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜாவாவில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் மெத்தட் தான் ஃபஸ்ட்டு வந்து ரன் ஆகும், அப்புறம் தான் எல்லாத்துக்குமே வந்து போகும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நான் ரீடூ பண்ணிட்டேன், அன்டூ பண்ணிட்டேன். ஸோ அதை வந்து இப்போ நான் ரன் பண்ண முடியும். ஓகே, இப்போ இந்த மெயின் மெத்தட்குள்ளே நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்மளோட ஃபஸ்ட்டு கோடு வந்து இப்போ அடிக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ ஜஸ்ட் system.out.print அப்படின்னு கொடுங்க. கொடுத்துட்டு செமிகோலன் வந்து வச்சுருங்க. ஓகேங்களா? ஜாவாவில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா செமிகோலன் வச்சு தான் நம்ம வந்து என் பண்ணுவோம். இந்த இது வந்து நீங்கள் கண்டிப்பாக வச்சே ஆகணும். அண்ட் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம பிரிண்ட் பண்ணணுங்கிறத நம்ம டபுள் கோட்ஸ்குள்ளே என்ட்ரி பண்ணுவோம். ஓகேங்களா? இது வந்து ஏன் டபுள் கோட்ஸில் போகிறீங்க அதெல்லாம் வந்து நம்ம பின்னாடி வந்து டேட்டா டைப்ஸில் வந்து பார்க்கலாம். ஓகே, நான் இதுக்குள்ளே பிரிண்ட் பண்ணுறேன். ஹாய் கைஸ்ன்னு போடுறோம். ஓகே, ஜஸ்ட் இப்போ இதை வந்து ரன் பண்ணுறேன். ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே வந்து நமக்கு பிரிண்ட் ஆகிடுச்சிங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹாய் கைஸ் அப்படின்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. நவ் செகண்ட் நான் அடுத்து போடுறேன். அதே தான் system.out.print. ஓகே, ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம டபுள் கோட்ஸில் வெல்கம் டு
கோட் இன் தமிழ் அப்படின்னு வந்து போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ வெல்கம் டு கோட் இன் தமிழ்னு போட்டு ஜஸ்ட் நான் வந்து ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்க, ஹாய் கைஸ், வெல்கம் டு கோட் இன் தமிழ். இப்போ பாருங்க, இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரே சிங்கிள் லைனில் வந்திருக்கு எனக்கு. பட் நான் இங்கே வந்து நான் பார்த்தீங்கன்னா 2 லைனாக போட்டிருக்கேன். இப்போ வந்து இந்த ஹாய் கைஸ்க்கு அப்புறம் வெல்கம் டு கோட் இன் தமிழ் வந்து கீழே வந்து வரணும் அப்படின்னு நீங்கள் வந்து நினைப்பீங்க. ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்றத வந்து பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட்ல எல்என் மட்டும் ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பிரிண்ட் எல்என் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பிரிண்ட் எல்என் இங்கேயும் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் எல்என் அப்படின்னு ஆட் பண்ணிக்கோங்க. நவ் இதை ரன் பண்ணி பாருங்க. ஹாய் கைஸ், வெல்கம் டு கோட் இன் தமிழ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ 2 லைன் பார்த்தீங்கன்னா இப்போ பிரிண்ட் ஆயிருச்சு. நவ் இது இந்த கோடை வந்துட்டு நீங்க கமெண்ட்ல டைப் பண்ணி நீங்க அனுப்புங்க. உள்ளுக்குள்ள வந்து வேற ஏதாச்சும் நீங்க டெக்ஸ்ட் வந்து போட்டு அனுப்புங்க. ஓகேங்களா? ஹாய் கைஸ், வெல்கம் டு கோட் இன் தமிழ் நான் அமைச்சிருக்கேன். நீங்க வந்து ஹாய் ப்ரோ உங்க நேம் போட்டு நீங்க என்ன படிக்கிறீங்க அண்ட் உங்க நேம் வந்து என்ன அப்படின்றது வந்து இந்த மாதிரி 2 சென்டென்ஸை வந்து கமெண்ட்ல வந்து இந்த ஃபுல் கோடை வந்து எனக்கு பேஸ்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே. நவ் இதுல பாருங்க, உங்களுக்கு ஜஸ்ட் இந்த இது பார்த்தீங்கன்னா இந்த கன்சோலோட கலர்ஸ் வந்து நீங்க மாத்திக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் அதே மாதிரி இந்த மெயின் மெனு போங்க, அதுக்குள்ள செட்டிங்ஸ் போங்க. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா கன்சோல் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்க. கன்சோல் கலர்ஸ் போங்க. கன்சோல் கலர்ஸில் ஸ்டாண்டர்ட் அவுட்புட் இருக்கும். ஸ்டாண்டர்ட் அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு க்ரீன் கலரில் வந்து மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு அப்ளை அண்ட் ஓகே கொடுங்க. இப்போ பாருங்கள், ஹாய் கைஸ், வெல்கம் டு கோட் இன் தமிழ் அப்படின்னு வந்துருச்சு. நவ் இந்த இதோட கலர்ஸும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை நான் வந்து ஜஸ்ட் ஒரு லைட் அண்ட் கலர்ஸில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதில் பாருங்கள், ஜஸ்ட் அதே மாதிரி செட்டிங்கில் போய் கன்சோல் கலர்ஸு, சிஸ்டம் அவுட்புட் கலர்ஸு, இதை பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது நமக்கு ஒரு கிரே கலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படி கொண்டு வந்துருக்கிறேன், ஓபாசிட்டி கம்மி பண்ண மாதிரி. ஓகே, ஜஸ்ட் அப்ளை அண்ட் ஓகே கொடுங்க. இப்போ பாருங்க, இது நல்ல விசிபிளாக வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ கைஸ், மறக்காம நீங்க வந்து கமெண்ட்ல இந்த கோடை வந்து ஃபுல்லா நீங்க அடிச்சுட்டு ரன் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஹாய் ப்ரோன்னு போட்டுட்டு அண்ட் கீழே வந்து நீங்க என்ன படிக்கிறீங்க, இப்போ வந்து எப்படி இந்த வீடியோ இருந்துச்சு அப்படின்றத கீழே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஓகே கைஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம்.